கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்டியன் அசம்பிளி ட்ரஸ்ட் சகோதர சபையார் வழங்கும் குற்றாலத்திலிருந்து இந்த செய்தி உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. தியானிங்கள். இந்த நாளினுடைய தியானத்திற்காக ஆதியாமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன், இந்த இடத்தில் அவன் என்பது லோத். அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் என்று சொல்வது சோதோமை அழிக்க வந்த தேவதூதர்கள், அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பிரியமானவர்களே, தாமதம் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான நிலைக்குள் கொண்டு வரும். தாமதிக்க கூடாது. பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகம் 12:2 என் நினைவுகள் சரியா இருக்குமானால் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லப்பட்டது. தப்பித்துக் கொள்ளுகிறான். துரிதமாக ஓடுகிறவன் பந்தய பொருளை அவன் பற்றி கொள்ள முடியும். அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இந்த நாளிலே தாமதமாக இராதீர்கள். அழிவு நெருங்கிவிட்டது. நீங்களும் தாமதமாக இராதீர்கள். உங்கள் செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் திருத்திக் கொள்ளுங்கள். இந்த அழிவை பற்றி, வருகிற ஆபத்தை குறித்து, தேவனுடைய அன்பு அதிலிருந்து நம்மளை மீட்பதற்காக என்னையும் உங்களையும் எவ்வளவு துரிதப்படுத்தி ஜனங்கள் மத்தியிலே, அவரை அறியாதவர்கள் மத்தியிலே அது நம்மளை அழைத்து செல்கிறது என்பதை, உன்னதத்தில் வருகின்ற பலத்தின் அந்த மிகுதியான அன்பினாலே நீங்கள் தாமதிக்காமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். இங்கு ஒரு நிகழ்வு நடக்கின்றன. கொர்நேலியுவை பார்த்தோம். கொர்நேலியு அவன் தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்தபொழுது அந்த தான தர்மங்கள் எங்கே தேவனிடத்திற்கு, அந்த தான தர்மங்கள், ஒரு மனிதன் செய்கின்ற அந்த நற்கிரியைகள் தேவனிடத்திற்கு அது கொண்டு போய் தேவனிடத்திலிருந்து பலமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது கொர்நேலியு வீட்டிலே நடந்த அந்த நிகழ்வுகள். இங்கே சோதோகுமாரா பட்டணம், லோத்து குடியிருந்து கொண்டிருக்கின்றதான சோதோகுமாரா பட்டணத்தினுடைய பாவத்தினுடைய உக்கரம், பாவத்தின் மேல் செய்து அந்த பாவமானது என்ன செய்தது என்று சொன்னால், அப்படியே மேலே போய் தேவன் இருக்கிற இடத்திலே போய் அங்கிருந்து சாபத்தையும் அழிவையும் அக்கினியையும் இறக்கி நாசப்படுத்துவதற்கு ஏதுவாக வந்துவிட்டது. அப்போ ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல காரியமும், ஒரு மனிதன் செய்கின்ற தீய காரியமும் தேவனுடைய இடத்திற்கு செல்கிறது. அவர் அதை சரியாக நியாயம் தீர்க்கிறார். ஒரு மனிதன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அவனோடு அது வந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பொதுவாக ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே சொல்வார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால்
மழை பெய்கிறதென்றால், ஓ மழை இவர் இறந்ததற்காக அழுது புலம்பி பெய்து கொண்டிருக்கிறது, இடி இடித்தால் சத்தமாக அழுகிறார்கள், தேவ லோகமே அழுகிறது என்று சொல்லுவார்கள். ஒரு கூட்டம் அப்படி சொல்லும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்வார். ஒரு கூட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த சண்டாளப்பாவி உயிரோடு இருக்கும்போது இவன் செய்த அயோக்கியத்தனத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவரால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, இவனை தூக்கி கூட அடக்கம் பண்ணக்கூடாத அளவிற்கு, இவனை தூக்கி கூட அடக்கம் பண்ணாத அளவுக்கு திரளான மக்கள் இவன் பாடைக்கு பின்னாலே செல்ல முடியாத அளவிற்கு மழை பெய்து எல்லாருக்கும் இவன் இருக்கின்ற காலத்தில் செய்த இடையூறலினாலே இயற்கையானது அது இவர்களை இந்த நேரத்தில் இவனுடைய கடைசி அடக்காரதை கூட இடைஞ்சலாக இருக்கிறது என்றும் சொல்வார். உண்மைதானே? இது உலகத்தினுடைய தன்மையிலே அவர்கள் செய்கின்ற அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்த அந்த பலன்களை அது விவரித்து காட்டுகின்றன. அப்போ கொர்நேலியு வீட்டில் நடந்த மகிழ்ச்சி என்ன? இந்த சோதோமாரப்பட்ட மக்கள் மிக மிக கேவலமானவர்களாக இருந்தார்கள், இலட்சியானவர்களாக இருந்தார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பி அவரோடு தன் தாகத்தை தீர்த்து கொள்ளுகின்ற திருமண பந்தத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உறவுக்கு மாறாக தேவன் மிகவும் வெறுத்து கேவலப்படுத்தியதாக, கேவலமாக நினைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அவர்கள் ஆணோடு ஆணு அவலட்சணமான முறையிலே அந்த சோதோமான மக்கள் இருந்தார்கள். ஓரின சேர்க்கைவாதியாக இருந்தார்கள், தன்பாலின சேர்க்கையாளர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் அந்த லோத்துவின் நாட்கள் நடந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதுபோல இன்றைக்கு 165 நாடு அங்கீகாரம் பெற்ற 200 நாடுகள், அங்கீகாரம் பெறாமல் தீவுகளும் அதுவும் எக்கச்சக்கம் இருக்கின்றன உலகத்தில். அது 125 நாடுகள் 3 வருடத்துக்கு முன்பதாகவே கையெழுத்து போட்டு இந்த ஓரின சேர்க்கையை ஆதரித்து ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை அவர்கள் ஆதரித்து கையெழுத்து போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டார்கள். நமது நாடு உட்பட அநேக இடங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த சோதோமார பட்டணத்திற்கு வந்த அந்த அழிவு ஒரு நியாய தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் அந்த அழிவு, அக்கினியும் கந்தம் இறங்குகின்ற ஒரு அழிவுக்கு நேராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த இடத்தில் நம்ம யாரையாவது காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பூமியிலே இருந்து கொண்டிருக்க லோத்துவின் காலத்தில் நடந்தது போல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியிலே நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் சந்திக்க நபர்களையும் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும். இதை நாம் செய்வதற்கு தாமதிக்க கூடாது. தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் நாம் தாமதித்து விடக்கூடாது. ஏதாவது 2-3 பேராவது என் நாமத்தின் நிமித்தமா என்னால் தேவன் எனக்கு கொடுத்த பலத்திலே இந்த மனிதனுடைய செயல்பாடுகள், இவருடைய சிந்தனைகளில் இருந்து இவனை விடுவிக்கலாமா என்கின்ற யோசனை தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஊழியம். ஏதோ பறைசாற்றி துண்டு பிரதிகள் கொடுத்து சென்று விடுகிற ஊழியம் அல்ல இது. நான் சொல்வது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை கவனித்து அவனுக்கு நம்ம நண்பனாக இருக்கலாம், அல்லது நமக்கு உறவாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிலிருந்து அவர்களை நாம் ஒரு நியாய தீர்ப்புக்கு போவதைப் போல, அவர்களை நாம் வெறுப்பது போல, அவர்களுடைய கிரியைகள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களும் நம்மை போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு ஜனமாக அவர்களும் கர்த்தர் அவர்களுக்காகவும் தேவன்
கண்ணீர் வெடித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்களும் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட தன்மைக்காக நாம் அவசியம் ஜெபித்து அவர்களிடத்தில் ஒரு தயவோடு, பரிவோடு, அன்போடு அவர்களை தேவைகளை சந்தித்து நாளும் அவளை திருத்துவதற்கு நாம் காரணமாக இது தனி ஒரு பகுதி. இப்போ இந்த பூமியிலே அழிவு வந்து விட்டது. அந்த சோதோமாரா பட்டணத்திற்கு நீ சீக்கிரமா பொழுது விடியுங்குள்ளையும் இந்த அழிவு வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், நீ எழுந்து புறப்பட்டு செல் என்று சொன்ன பொழுது அவன் தன் பிள்ளைகளை திருமணம் செய்து போகக்கூடிய மருமகன்மார்களை அங்கே சில நபர்களை அவன் சம்பாதித்திருக்கிறான். மருமகன் வரைக்கும் சம்பாதித்து விட்டான். ஆனால் ஆபிரகாமை போல மெய்யான தெய்வத்தை, அந்த தெய்வத்தை மூலமாக அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த பாவத்தின் நிமித்தம் அங்கே அந்த வீட்டிலலாம் என்னென்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இவன் போய் அந்த திருமணம் செய்யக்கூடியவர்களை போய், அப்பா நீங்கள் அங்கே மகளை திருமணம் பண்ண போறீங்க 3 பேரும், இங்கே வந்துருங்க, இப்படி மேலேருந்து அக்கினி கந்தை எரிய போகுது. நேற்று கூட பெரிய தப்புட்டாங்க. நேற்று முழுக்க இருந்துச்சு பார்த்தீங்களா? கண்ணு தெரியாமல் குருட்டாட்டம் பிடிச்சி தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுமா? நிறையா பேர் இப்படிலாம் ஒரு அற்புதம் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சா இல்லை, நான் அற்புதம் தான் இன்னைக்கு ஆடு குதிச்சுக்கிட்டு என்னத்தையோ இது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. நம்முடைய சபைகளில் ஒருத்தரும் திருந்தாங்க அனுமே பணத்து மேலே பணத்தை குமிச்சு, ஐயோ இந்த பார்வலையிலே சோறு இல்லாமல் தெரிகின்ற நபர்களுக்கு சோறு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பிருந்தும் கூட அவன் தெரியாமல் இருக்கிறாரே. மனிதனை கடினப்படுத்திக் கொண்டு இருக்கிறாரே. ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சாவனமும் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆக இந்த இடத்துல இவன் தாமதப்படுத்துறான். அவங்க சொல்றாங்க, உனக்கு லூசு பிடிச்சா ஓ மாமு என்ன மாமா நீ எல்லாம் ஒரு மாமே, நீ எல்லாம் உனக்கெல்லாம் உதவி வரா போடா நீ அப்படின்னு அவனை பைத்தியமா பார்த்தாங்க. பார்த்தாப்புல ஆஹா சீக்கிரம் பொழுது விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து இந்த தேவதூதர்கள் வெறும் பரபரன்னு இழுத்துட்டு, இந்த முனிசிபாலிட்டியில் சில நேரங்களில் சில பேர் அந்த போலீஸ் தள்ளிட்டு போவாங்க, அது மாதிரி இழுத்துக்கிட்டு பரபரன்னு போய் இணைஞ்சாங்க. அப்படின்னா ஊருக்கு வெளியே போய் தள்ளி, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த அந்த உறவு உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தினாலே இந்த லோத்து பாதுகாக்கப்பட்டார். லோத்தும் நீதிமானாக இருந்தார். ஆனால் அவற்றை சில மீறுதல் இருந்தது. ஆனால் பாதுகாக்கப்பட்டார். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அழிந்து போகிற ஜனத்திற்காக பரிந்து பேசி கண்ணீரோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது சில குடும்பங்களாகிலும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளமும் தாராளமும் இருக்கிறது என்று இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? ஆகவே எனக்கு மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், தப்பித்துக் கொண்டார்கள். அதில் ஓட்டத்தில் தடைபட்டு கர்த்தருடைய வார்த்தையை தன் மனதில் வைத்து கீழ்ப்படியாத லோத்துவின் மனைவி திருப்பி பார்த்து உட்புத்துவனானால் அதை குறித்து நான் தனி ஒரு விடயம் தருகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கால் துரிதமாக இந்த உலகமே சதா என்று நினைக்காமல், எவ்வளவுதான் சம்பாதித்த பொருள்கள் இதுகள் இருந்தாலும் கூட அழிந்து போகின்ற உலகம், அழியாத நிலையுள்ள உலகத்தை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக, மற்றவர்களை ஓடச் செய்கிறவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.